அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். திருக்கொல்லிக்காடு, சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு. மாசத்துக்கு ஒரு நாள் தான், வார வாரம் சனிக்கிழமெல்லாம் போகணும்னு அவசியம். நான் ஃபாரின்ல இருக்கேன், கடல்ல வேலை செய்கிறேன், விநாயகர் எப்படி பார்க்குறதுன்னா பிள்ளையார்பட்டி படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. குதர்க்கமாக கேள்வி கேட்கறத மட்டும் விட்டுரு. விநாயகர் வழிபாடுன்னு தான் சொல்ல முடியும். விநாயகர் உங்களுக்காக பிடிச்சி காட்ட முடியாது. மஞ்சள் அப்படி பிடிச்சி ஒரு குங்குமம் வச்சா அதோட தான் விநாயகர். நீங்க தான் பண்ணணும். கடகத்துக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு, வேற என்ன வேணும்? எல்லாத்துலேயும் டாட் பூட் தான். அற்புதமான அமைப்பு ஏற்படும். அதே போல திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு வர்றது நல்லது. அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டங்கள், மனசங்கடங்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, பிறந்த தம்பதியினர், பிறந்த குடும்பத்தினர் ஒன்றாகக்கூடிய பிராப்தம், புது பொறுப்புகள் வரும். பெரிய பொறுப்புகள் போகக்கூடிய ராசி யாரு? கடகராசி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, கல்யாணம் இல்லை, புள்ள இல்லை, எல்லாமே கிடைக்கும். நல்ல வச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், செய்ய மாட்டார், நிறைய நல்லது பண்ணுவார். அதே சமயம் 8ல் ராகு இருப்பதும் 2ல் கேது இருப்பதும் சும்மா தேவையில்லாத வார்த்தையை பேசுறது, கத்துறது, மன அழுத்தம், வயிறு, அடிவயிறு, கழிவுகள் பாதை மிக கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கட்டில் தான் ப்ராப்ளம். அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். கட்டை சரி செஞ்சுக்கிங்க, அல்டிமேட்டா வரும். ஒரு வச்சு 5 வருஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிடுங்கி இருப்பார். என்னடா நம்ம இப்படி இருந்தோமே, இப்படி மாறிட்டோமே, திருப்பி கொடுத்துருவார். அதுதான் இந்த வாக்கியத்தின்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி. ஸோ ரொம்ப அதிகமாக ரிஷபத்துக்கு எப்படி பலமோ அது போல கடகத்துக்கு ரொம்ப பலம். ரிஷபத்தோட ஒரு 20% கம்மியாக இருக்கலாம், ஆனால் நல்லதானே. அற்புதமான அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். கல்யாணம், புத்திர சந்தானம் எல்லாம் பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சிடும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரே வீட்டில் 2 ரூமில் படுத்திருப்பீங்களோ, ஒரே கட்டில் 2 கட்டில் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் மாறி திருப்பி ஒன்றாயிடும். நல்ல ரீல்ஸ் எல்லாம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போடுவீங்க. இதுங்க அவ்வளோதான், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு எல்லாமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. திகுன்னு வயிறு எரிஞ்சிருக்கும்ல நிறைய பேருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டால் நிறைய பேருக்கு வயிறு எரியும், சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருப்பி இப்போ வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மேல் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க நிறைய பேர், அவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. ஒரு புது பொலிவுடன் இருக்கும். நம்மளை சுற்றி நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரெல்லாம் கடகம் உணர்ந்துடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவங்கலாம் வெளில போயிடுவான். ஸோ ஆச்சரியமாக இருக்கும். அப்பா அம்மாலாம் அவங்கள தாங்கி பிடிச்சிப்பாங்க. உங்களுக்காக அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்களெல்லாம் நம்ம காயப்படுத்திட்டோமேனு வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்.